வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம். குரூப் 2ல கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த குறியீடுக்கு அதாவது ரைட் சைடு அம்புக்குறி போட்டுருந்துச்சுன்னா அது வந்து கூட்டலையும், லெஃப்ட் சைடு அம்புக்குறி போட்டுருந்துச்சுன்னா அது வந்து கழித்தலையும், மேலே வந்து அம்புக்குறி போட்டுருந்துச்சு அப்படின்னா ஆரோ மார்க் போட்டுருந்துச்சுன்னா அது வந்து வகுத்தலையும், கீழே ஆரோ மார்க் போட்டிருந்தது அப்படின்னா அது பெருக்கலையும் குறிக்குமா? ஓகேங்களா? அதே போல சைடில் கிராஸா ஆரோ மார்க் போட்டிருந்தது அப்படின்னா அது சமமா ஈக்குவல்ட்ட குறிக்குமா என்பதையும் குறித்தால் கீழ்கண்டவற்றில் எது சரியாகும்? ஓகேங்களா? அப்ப இந்த கிராஸா போட்டுருக்குதுன்னா ஈக்குவல் டு இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலா வரணும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க வகுத்தலுக்கு என்ன குறி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. மேல ஆரோ மார்க் போட்டிருக்கு. ஓகேங்களா? வகுத்தலுக்கு மேல ஆரோ மார்க் போட்டிருக்கு. இங்க இது, இங்க இது, இங்க இது, கீழே இருக்கிறதுக்கு வகுத்தல் குறியீடை நம்ம பயன்படுத்துற மாதிரி கொடுக்கல. ஓகேங்களா? இந்த வகுத்தல் குறியீடு கொடுத்த அந்த இடம் வந்து கரெக்டா டிவைட் ஆகும். ஓகேங்களா? இப்ப 43 டிவைடட் பை 6 இங்க போர்ட் மாஸ்டர் ரூல் படி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? வகுத்தல தான் பண்ணுவோம். அப்ப இங்க 43 டிவைடட் பை 6 அப்படிங்கிறது 6 அங்க வந்து அடியாகுமா? அடியாகுது. அப்ப இது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து 6 டிவைடட் பை 2 இதை அடிச்சு பார்த்தோம் அப்படின்னா டிவைட் ஆகுது. அப்ப இது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்ப நம்ம இதை வந்து ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடணும். அப்ப 6 வந்து 2ஆல அடிச்சோம்னா என்ன ஆகும்? 1 6 32 6. ஓகேங்களா? கீழே அம்புக்குறி போட்டிருந்ததுன்னா அது வந்து பெருக்கலை குறிக்கும். அடுத்து நம்ம பெருக்கல் தான் பண்ணுவோம். 3 9. அப்ப இந்த இடம் ஃபுல்லா 9ஆ மாறிடும். அடுத்து இந்த சிம்பலுக்கு என்ன மீனிங்? கூட்டல் மீனிங். அப்ப 9 + 3 அப்படிங்கிறது என்னது? 12. 12. அப்ப இங்க 12 ஆயிருது. 12ல இருந்து 6 கழிக்கணும். இதுக்கு கழித்தல் அப்படிங்கிறது மீனிங். அப்ப 12ல இருந்து நம்ம 6 கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 6 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப 6 = 5. இது வந்து ஈக்குவல்ஸ். அப்ப நாட் ஈக்குவல் டு வருது. அப்ப இதுவும் தப்பு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இது வந்து பெருக்கல் குறிக்கணும். மேல அம்புக்குறி போட்டது தான் வகுத்தல் தான். சரி, வகுத்தல் தான். அப்ப 2 3ஆல ஃபுல்லா வந்து டிவைட் ஆகுது. அப்ப 3 வந்து 2ஆல டிவைட் ஆகாது. அப்ப இதுவும் வராது. ஓகேங்களா? அடுத்து 4வது இதுதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்ப நம்ம இதை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்க. 4 5 2 10. இந்த குறியீடுக்கு 10 அப்படி பெருக்கல் அப்படிங்கிறது மீனிங். 10ல இருந்து 6 கழிக்கணும். இதுக்கு கழிக்கிறது. அப்ப 10ல இருந்து 6 போச்சுன்னா 4. 4ஓட 2 என்ன பண்ணணும்? கூட்டணும். 4ஓட 2 கூட்டணும்னா இது வந்து கூட்டல். அப்ப 6 = 6 ஈக்குவலா வருது. அப்ப ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கு மேக்ஸிமம் நீங்க அந்த வகுத்தலுக்கு என்ன சிம்பல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. வகுத்தல் வந்து கரெக்டா அந்த டிவைட் ஆகுது அப்படின்றது மட்டும் பார்க்கணும். ஓகேங்களா? வகுத்தல் குறியீடு கொடுத்தது வந்து அதை வந்து மீதி இன்றி டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? நம்ம டைம் வேஸ்ட் பண்றது தேவையில்லை. கொஞ்சம் சீக்கிரமா ஆன்சர் பண்ணிடலாம். நன்றி.